மலையாள சினிமாவில் தொடர்ந்து மிக தரமான படங்கள் வந்து கொண்டுதான் இருக்கின்றன. அதிலும் கிரைம் த்ரில்லர் என்றால் அவர்களுக்கு அல்வா சாப்பிடுவது போல். அந்த வகையில் டோவினோ தாமஸ், திரிஷா, வினய் நடிப்பில் வெளியாகியுள்ள ஐடென்டிட்டி இந்த படத்தோட விமர்சனம் தான் நாம் இன்று பார்க்க போகின்றோம். ஐடென்டிட்டி படத்தின் கதை. படத்தின் ஆரம்பத்திலே ஒரு இளம்பெண் ஆடை மாற்றுவதை ட்ரையல் ரூமில் வீடியோவாக எடுத்து ஒருவன் மிரட்டி பணம் கேட்கின்றான். அப்படி ஒரு பெண்ணை மிரட்டும் போது ஒருவன் அவன் இருக்கும் இடம் தேடி சென்று அனைத்தையும் அழித்து அவனை கொன்று அந்த இடத்திலே எரித்து விடுகிறான். இந்த கொலையை இதே கேஸை ஃபாலோ செய்து வரும் திரிஷா நேரில் பார்க்கிறார். அப்போது அந்த செய்தியை தொலைக்காட்சியில் வெளியிட வேகமாக போக அவர் மீது லாரி மோதி வெஸ்ட் பிளைன் என்ற பாதிப்பு ஏற்படுகின்றது. தற்போது இந்த கேஸை வினய் விசாரிக்க டோவினோ தாமஸ் நன்றாக படம் வரைபவர். அவர் உதவியுடன் திரிஷாவுக்கு அந்த கொலை செய்தவன் முகம் மட்டும் ஞாபகத்தில் இருக்க அதை டோவினோ தாமஸ் வரைகிறார். ஆனால் திரிஷா சொன்ன அத்தனை அடையாளமும் டோவினோ தாமஸில் ஒன்றி போக, அட இதேனடா ட்விஸ்ட் என்று வினய் பார்வை டோவினோ தாமஸ் போக இவரும் நார்மலாக செயல்பட சந்தேகம் வலுவாகின்றது. இந்த நேரத்தில் தான் அந்த கொலை நான் தான் செய்தேன் என்று ஒருவர் ஆஜராகின்றார். அட யார் தான்ப்பா இந்த கொலை செஞ்சது என்று சுவாரஸ்யமாக இந்த ஐடென்டிட்டி கதை செல்கின்றது. மலையாள படம் என்றாலே கிரைம் த்ரில்லர் எடுப்பதில் வல்லவர்கள் என்று தான் சொல்ல முடியும். அப்படி ஒரு கிரைம் த்ரில்லரை ஆன்டிட்டி 2ஆம் நாளே இறக்கியுள்ள மலையாள சினிமா படத்தில் முதல் பாதி முழுவதும் அந்த கொலையை செஞ்சது யார் என்று பதட்டம் தொடங்க, 2ஆம் பாதி அப்படியே மாறி ஏதோ ஒரு போக்கிரி படம் போப்பது போல இந்த படம் மாறுகிறது. டோவினோ தாமஸ் யார் என்று கொஞ்சம் ஓவர் என்றாலும் படத்தில் கதைக்கு தேவை இருந்தாலும் அவரும் ஆவு என்று அலட்டாமல் மௌனமாக இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாரு. திரிஷாவும் ஒரு பெஸ்ட் பிளான் பெண்ணாக படம் முழுவதும் ஒரு குழப்பத்துடனே கடைசி வர இந்த கொலை சம்பவம் நடந்த இந்த ஆள் யார் என்று கண்டுபிடிக்கும் இடம் சூப்பரமாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் வினய் இந்த கதாபாத்திரத்தில் பார்த்த உடனே இவர் இந்த வேலையை செஞ்சிருப்பார் என தோன்றுவதை தவிர்க்க முடியவில்லை. அவரும் வழக்கம் போல் கொடுத்த வேலையை நன்றாக பார்த்துருக்காரு. படத்தில் முதல் பாதி சீட்டேச்சில் உட்கார வைச்சாலும் 2ஆம் பாதியில் களமே மாறி அடிதடி ஆக்ஷன் படம் பார்ப்பது போல் இந்த படம் அமைஞ்சிருக்குது. லாஜிக் மீறலும் கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது. கிளைமேக்ஸில் பிளேட் வரும் சண்டை காட்சியும் ஹாலிவுட் லெவல் தான். ஜாக்ஸ் விஜய் பின்னணி இசை, படத்தில் மேலும் பலம், ஒளிப்பதிவு அட்டகாசம் தான் சொல்ல முடியும். ப்ளஸ்ன்னு சொல்லப்போனால் படத்தில் முதல் பாதி நடிகர்கள் பங்களிப்பு, படத்தில் டெக்னாலஜி விஷயம். பல்ப்புன்னு சொல்லப்போனால் 2ஆம் பாதி முதல் பாதியை விட விறுவிறுப்பை கொஞ்சம் பாதிக்கின்றது. இன்னுமே சில காட்சிகள் புரியும்படி சொல்லியிருக்கலாம். ஓகே மகளை, இந்த படத்துக்கு நான் கொடுக்க வேண்டிய ரேட்டிங் 5க்கு 2.75 தான் கொடுப்பேன். அந்தளவுக்கு முதல் பாதியில் உள்ள அந்த விறுவிறுப்பு 2ஆம் பாதியில் இல்லை. அப்படியே வேறு லெவலில் வேறு மாதிரி படத்தை மாற்றி அமைச்சிருக்கிறாங்க. ஓகே நண்பர்களே, உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சினா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது கூட